मेरा कोई ना सहारा बिन तेरे, माँ तुम हो सवरिया मेरे। मेरा कोई ना सहारा बिन तेरे, माँ तुम हो सवरिया मेरे। मेरा कोई ना सहारा बिन तेरे, माँ तुम हो सवरिया मेरे। मेरा कोई ना सहारा बिन तेरे, माँ तुम हो सवरिया मेरे। जगी में आया मैंने जन्म लिया, जगी में आया मैंने जन्म लिया। मैं नसीवरी जगी में भटकी रहा, मैं नसीवरी जगी में भटकी रहा। अब काटो संकट मेरे, माँ तुम हो सवरिया मेरे। मेरा कोई ना सहारा बिन तेरे, माँ तुम हो सवरिया मेरे। मेरा कोई ना सहारा बिन तेरे, माँ तुम हो सवरिया मेरे। मेरे नैना कभी से तरसी रहे, मेरे नैना कभी से तरसी रहे। सावन भादों से बरसी रहे, सावन भादों से बरसी रहे। अब काटो संकट मेरे, माँ तुम हो सवरिया मेरे। मेरा कोई ना सहारा बिन तेरे, माँ तुम हो सवरिया मेरे। मेरा कोई ना सहारा बिन तेरे, माँ तुम हो सवरिया मेरे। मेरी नावी भंवर में फंसी हुई, मेरी नावी भंवर में फंसी हुई। डगमग यह डोल रही, डगमग यह डोल रही। अब कर दो पार हमेरे, माँ तुम हो सवरिया मेरे। मेरा कोई ना सहारा बिन तेरे, माँ तुम हो सवरिया मेरे। मेरा कोई ना सहारा बिन तेरे, माँ तुम हो सवरिया मेरे। माँ आ जाओ, 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 माँ आ जाओ। अभी और न हमको तरसाओ, अभी और न हमको तरसाओ। काटो जन्म मरण के फेरे, माँ तुम हो सवरिया मेरे। मेरा कोई ना सहारा बिन तेरे, माँ तुम हो सवरिया मेरे। मेरा कोई ना सहारा बिन तेरे, माँ तुम हो सवरिया मेरे। मेरा कोई ना सहारा बिन तेरे, माँ तुम हो सवरिया मेरे। हो जगत जननी माता जी श्री निर्मला देवी की जय। श्री निर्मला देवी की जय। श्री निर्मला देवी की जय। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் மனதை ஒருநிலைப்படுத்தி அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பிக் கொள்ளலாம்.
நமது கவனத்தை நாம் நமது இதயத்தின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாயே, இன்றைய தியானத்தில் எங்களது கவனம் முழுவதும் எங்களின் உள்முகமாகவும் எங்களின் சக்கரங்களின் மீதும் நிலைத்திருந்து நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்ற உண்மையை பரிபூரணமாக நாங்கள் உணர வேண்டும். அம்மா, தயவு செய்து எங்களுக்கு இன்றைய தியானத்தை தொடங்குவதற்கான அனுமதியை தந்தருளுங்கள். கவனத்தை நமது சகஸ்ராராவில் வைத்திருந்து மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம்.
நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து மெதுவாக நமது கவனத்தை இரு கைகளிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுடைய பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்கள் உடம்பிலுள்ள அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிட்டு எங்களை இந்த மகா யோகம் செய்வதற்கான அனுமதியையும் நாங்கள் சமநிலையில் நிலைத்திருப்பதற்கும் அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमिदेवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. இடா நாடி நமது கவனத்தை நம்முடைய இடா நாடியிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய், தயவு செய்து எங்களின் இடது பக்க நாடியான இடா நாடியையும் இடது பக்கத்தின் சக்கரங்களையும் பாதித்துள்ள எல்லா எதிர்மறைகளையும் தோஷங்களையும் நீக்கி எங்களை நிகழ்காலத்தோடு நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. பிங்களா நாடி கவனத்தை நமது பிங்களா நாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் வலது பக்க நாடியான பிங்களா நாடியையும் வலது பக்க சக்கரங்களையும் பாதித்துள்ள எல்லா எதிர்மறைகளையும் தோஷங்களையும் நீக்கி தயவு செய்து நாங்கள் எப்பொழுதும் சம நிலையில் நிகழ்காலத்தில் நிலைத்திருப்பதற்கு அருள் புரியுங்கள் அம்மா.
சுஷுமனா நாடி. கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடியிலும் சகசிராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் மத்திய நாடியான சுழுமுனை நாடியில் பாதித்துள்ள எல்லா எதிர்மறைகளையும் தோஷங்களையும் நீக்கி தயவு செய்து நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபம். தயவு செய்து எங்களுக்கு ஞானமும் மங்களகரமும் விவேகமும் குழந்தையின் கள்ளம் கபடமற்ற குணத்தையும் நிரந்தரமாக கிடைக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் நமது மூலாதார சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறுவோம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं तत्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अव त्वं माम् अव वक्तारम् अव श्रोतारम् अव दातारम् अवादातारम् अवानचानम् अवशिष्यम् अव पश्चादात् अव पुरस्तात् अवोदरादात् अव दक्षिणादात् अव शोर्वादात् अवादरादात् सर्वतो मां बाहि बाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दात् विधियोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वष्टिष्ठते सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाग्पदानि त्वं गुणत्रयातीतः
त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारास्थितियो असि नित्यं त्वं शक्तित्रयात्मः त्वं योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों कणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परदरः अर्थेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्त्वमनुस्वरूपं कहारपूर्वरूपम् आहारो मध्यमरूपम् अनुस्वारशान्तिरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः नेत्रोद्गायत्री छन्दः गणपतिर्देवताम् ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं सवरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं स सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो वराधपतये नमो गणपतये नमः ब्रह्मदपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुधाय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः। கவனம் மெதுவாக நம்மளுடைய வலது மூலாதார சக்கரம் தாயே தாங்கள் எங்களுடைய வலது மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ நிர்மல் கார்த்திகேயராக அமர்ந்திருக்கிறீர்கள். தாயே தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து அசுர குணங்களையும் அகற்றி எங்களுக்குள் ஸ்ரீ நிர்மல் வித்யாவின் புனிதத்தை எங்களுள் நிரப்பிவிடுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்மல் கார்த்திகேயா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्मल कार्तिकेया साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो நமः. கவனம் நமது வலது மூலாதார சக்கரத்தில் வைத்து அன்னை அவர்கள் கூறிய அருளுரையை கேட்போம். In this 108 names, if you have noticed, they have shown that Kartikeya is the innocence that is acting on the right hand side in the Pingala.
And that is also, it is very much related to prana. It gives you prana. Prana is the vital breath that we take, breathe in and breathe out. So it is related to the right side. Then also it is related to eternity, Anantai. Ananta is the snake or the Shesha, which is the brother of Vishnu. So it is he who is represented here as Kartikeya. He is called as Ananta. So he is the fire, he is the one who ignites within you the capacity to consume the force, also the capacity to command the people, and also the capacity to be a person full of brilliance. You see, an innocent person could be very brilliant. All these capacities are expressed in Kartikeya's Swarupa, in his state. Today, by worshipping Kartikeya, we have to know that Kartikeya is now awakened within us. And with that capacity, we have to fight. Ultimately, he is the Nishkalanka. He is the one who is the final. So, from Ganesha to Christ to Nishkalanka. These are the three stages into which the innocence has gone. From Ganesha to Kartikeya, and now to Christ. And from Christ to Nishkalanka. In the form of Nishkalanka, he is innocent, so there's no kalanka, there's no spot on him, nothing. He's absolutely clean, immaculate. Plus, he's fiery. Plus, he has all the qualities of Ekadasha Rudra. Means the 11 qualities or the forces of Shiva, which can kill. So he has a capacity to kill and destroy, that is evil, and to give blessings and courage to his followers. This is the last incarnation, which is called as Kalaki. In normal words, you call it Kalaki, is actually Nishkalanka, in the white horse. So it is the Kartikeya who sits on the white horse. So how innocence grows within you now is up to the point of Kartikeya. This has been today done on this land, Jewish land as you call it, where Kartikeya is to be born within you, to be awakened within you. May God bless you. நமக்குள் இருக்கும் அனைத்து அசுர குணங்களையும் அழிக்கும் திறன் ஸ்ரீ நிர்மல் கார்த்திகேயருக்கு உண்டு. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களையும் தங்களுடைய பொற்கமல திரு பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. கவனம் மெதுவாக நமது மூலாதாரிற்கு கொண்டு வருவோம். தாயே, ஆதி சக்தியின் ஒரு துகளான தாங்கள் எங்களுக்குள் குண்டலினியாக அமர்ந்திருக்கிறீர்கள். தாயே, எங்களின் அனைத்து நுட்பங்களையும் தெரிந்தவர் தாங்கள். தாயே,
தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. மந்திரம் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री कुंडलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் நமது மூலாதாரிலேயே வைத்திருந்து அன்னை அவர்களின் சொற்பொழிவை கேட்போம். First of all, I think this is the most important thing to understand about your own Kundalini, as self-realization is self-knowledge. And the one who gives you self-knowledge is this your own Kundalini. Because when she rises, she points it out what are the problems on your chakras. Now, we say that it is pure desire. But we do not know what purity means. It means your chaste desire. It means it has no lust, greed, anything in it. That power is your own mother and is settled in your triangular bone. She is your own mother. She knows everything about you. It's like a tape recorder. She knows everything about you. And she is absolutely the knowledge. Because she is so pure. And whatever chakras she touches, she also knows what's wrong with that chakra beforehand. So she is quite prepared and she adjusts herself fully so that you do not get a problem by her awakening. If any chakra is constricted, she waits and goes on slowly opening that chakra. Now this Kundalini is the primordial power which is reflected within you. And within you, in a human being, it is like many strands of energy. So it's like a rope. And these energies are all twisted together to form this Kundalini. In a human being, these strands are 3 into 7, that is 21, raised to power 108. But when your Kundalini rises, 1 or 2 strands out of this come up and pierce the fontanelle bone area. Only 1 or 2. Because it has to pass through the innermost nadi, known as Brahma Nadi.
It's all a spiral throughout, because Kundalini is a spiral, and these nadis are also are like a spiral, like this. So the innermost nadi is the Brahma nadi. The outermost nadi is the right side. And the second innermost is the Ida nadi. So through the Brahma nadi, she starts sending those threads. By that, they relax the center. By the relaxation of the center, the sympathetic nervous system also starts relaxing. And when it goes to the Agya Chakra, then your eyes start relaxing, your pupils start dilating, and your eyes can become like mine, very black, absolutely relaxed. So you can easily see in a person how far is the Kundalini. If it has pierced the Agya, then the eyes will be completely dilated and will be shiny. And then she enters into the Sahasrara. Now it is absolutely pure light of knowledge, love, compassion, and attention. All these three things are in that energy. We know of many energies like electrical energy, we know of light energy, we know of other energies. But these energies cannot think, they cannot adjust, they cannot work on their own. They are to be handled by us. But this energy itself is the living energy and knows how to handle itself. It thinks. If you see a seed being sprouted, you'll find at the tip of the seed there's a small little cell which knows how to go round the soft places and then how to encircle the stones and then how to find its way to the source. That cell has got, I would say, a little Kundalini in it, the way it moves. But within you is a tremendous force of Kundalini exists. So you have a storehouse of compassion which can be enlightened by the Spirit. You have the storehouse of love, compassion, and knowledge, and ocean of forgiveness. தாயே குண்டலினி மாதா தயவு செய்து மேலெழும்புங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம் மெதுவாக நாபி சக்கரம் மெதுவாக பவசாகரம்
மெதுவாக ஹிருதய சக்கரம், தாய், அகிலத்தை உலகம் ஆளும் ஜெகதம்பா, தங்களின் அன்பு எனும் கடலில் எங்களையும் திளைத்திருப்பதற்கு எங்களை தங்களின் குழந்தையாக மாற்றியிருக்கிறீர்கள் அம்மா. எங்களின் நன்றிகளை தங்களுக்கு உரித்தாக்குகிறோம். தாயே, துர்கா மாதாவாக இருந்து எங்களுக்கு பயமற்ற நிலையையும் தன்னம்பிக்கையையும் தந்து வழிநடத்துகிறீர்கள். தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருக்கின்றோம். ஆனால் இவ்வுலகின் மாயை வாழ்க்கையில் அகப்பட்டு கொண்டு எங்கள் அறியாமையால் நாங்கள் செய்கின்ற தவறுகளை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் அம்மா. எங்களுக்கு பரிபூரணத்துவமான சகஜ யோகிகள் என்ற நிலையை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். கவனம் நமது ஹிருதய சக்கரத்திலேயே வைத்திருந்து ஸ்ரீ துர்கா மாதாவின் 32 பெயர்களை கேட்போம். शमनि दुर्गा पद्मिनिवारिणी, दुर्गा दुर्गाति शमनि दुर्गा पद्मिनिवारिणी, दुर्गमच्छेदिनि दुर्गसाधिनि दुर्गनाशिनी, दुर्गा दुर्गाति शमनि दुर्गा पद्मिनिवारिणी, दुर्गा दुर्गाति शमनि दुर्गा पद्मिनिवारिणी। दुर्गोद्धारिणी, दुर्गनिहन्त्री, दुर्गमापहा, दुर्गोद्धारिणी, दुर्गनिहन्त्री, दुर्गमापहा, दुर्गमज्ञानदा, दुर्गदैत्यलोकदवानला, दुर्गा दुर्गाति शमनि दुर्गा पद्मिनिवारिणी, दुर्गा दुर्गाति शमनि दुर्गा पद्मिनिवारिणी। दुर्गमा दुर्गमालोका, दुर्गमात्मस्वरूपिणी, दुर्गमा दुर्गमालोका, दुर्गमात्मस्वरूपिणी, दुर्गमार्गप्रदा, दुर्गमविद्या, दुर्गमाश्रिता, दुर्गा दुर्गाति शमनि दुर्गा पद्मिनिवारिणी, दुर्गा दुर्गाति शमनि दुर्गा पद्मिनिवारिणी।
ज्ञानसंस्थाना दुर्गमध्यानभासिनी दुर्गमोहा दुर्गमगा दुर्गमार्तस्वरूपिणी दुर्गा दुर्गातिशमनि दुर्गा पद्मिनिवारिणी दुर्गा दुर्गातिशमनि दुर्गा पद्मिनिवारिणी दुर्गमासुर संहन्त्री दुर्गमायुध धारिणी दुर्गमासुर संहन्त्री दुर्गमायुध धारिणी दुर्गमांगी दुर्गमता दुर्गम्य दुर्गमेश्वरी दुर्गा दुर्गातिशमनि दुर्गा पद्मिनिवारिणी दुर्गा दुर्गातिशमनि दुर्गा पद्मिनिवारिणी दुर्ग भीमा दुर्ग भामा दुर्ग भा दुर्ग धारिणी दुर्ग भीमा दुर्ग भामा दुर्ग भा दुर्ग धारिणी दुर्गा दुर्गातिशमनि दुर्गा पद्मिनिवारिणी दुर्गा दुर्गातिशमनि दुर्गा पद्मिनिवारिणी नामावलिमिमां यस्तु दुर्गाया मम मानव पठेत् सर्वभयान्मुक्तो भविष्यति न संशयः आ आ साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः தாய் எங்களுக்கு தைரியத்தை தரும் துர்கா தேவி, தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தாயே, எங்களின் ஹிருதய சக்கரத்தை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் முழு மனதோடு சமர்ப்பிக்கிறோம் தாயே. கவனம். மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரம் மெதுவாக ஆக்ஞா சக்கரம் மெதுவாக சஹஸ்ரார சக்கரம். தாயே, ஆதிசக்தியே, அகிலாண்டேஸ்வரி, பராசக்தி, எங்களின் சகஸ்ரார சக்கரத்தில் தாங்கள் சகஸ்ரார சுவாமினியாக 1000 இதழ் கொண்ட தாமரையில் அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. எங்களின் சகஸ்ரார சக்கரத்தை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற
அனைத்து மாயைகளையும் அகற்றி தங்களின் அன்பு, கருணை, மன்னித்தல் குணம் போன்ற குணங்களை பரிபூரணமாக எங்களுக்கு கிடைப்பதற்கும் அவற்றை எங்களுள் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்குமான வலிமையை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, இவை அனைத்தும் எங்களின் தியானத்தின் மூலமாகத்தான் வலிமை பெற இயலும் என்பதை தாங்கள் எங்களுக்கு அளித்துள்ள அறிவுரையாகும். தயவு செய்து எங்களின் தியானத்தின் மூலம் எண்ணங்கள் அற்ற நிலையில், இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையில் தியானத்தினுள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்விசாரா சாக்ஷாத். ஓம் வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விசாரா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் நமது நிர்விசாரா நிலையில் வைத்திருந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். I get to play the sport that I want to. I'm able to run a lot longer.
தாய், எங்களின் அனைத்து நிலைகளையும் அனைத்து செயல்களையும் எங்களையும் முழுமையாக தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் தாயே. தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவீர் அம்மா. நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம் தாய். இன்றைய நிலையில் எங்களுக்கு தியானம் செய்வதற்கான சூழ்நிலையையும் தங்களின் அருட்சொற்களை எங்களுக்கு கேட்பதற்குரிய சூழ்நிலையையும் மனநிலையையும் எண்ணங்களற்ற நிலையையும் ஏற்படுத்தி தந்தமைக்கு எங்களின் கோடானு கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாய், நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஆதிசக்தி மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.